படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தோம்னா வீணா நந்தகுமார் ரிப்போர்ட்டராக நடிச்சிருக்காங்க. இந்த கேஸை பற்றின இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு சில வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தா திடீர்னு மாயமாக வந்துடுறாங்க. அதுதான் ஏன்னு தெரியல. இந்த படம் 2 hours 40 minutes ஓடுது. ஃபஸ்ட்டு 2 hours பார்த்தீங்கன்னா ட்ராமேட்டிக் ஃபீலாக கொண்டு போயிருக்காங்க. ஆனால் பெருசாக எங்கேஜிங்காக இல்லை. லாஸ்ட்டு 40 minutes தான் த்ரில்லிங்காக கொண்டு போய் படத்தை முடிக்கிறாங்க. மோகன்லால் அண்ட் ஃபேமிலி ஒரு விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி அதை படமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. படமாக பார்த்தா கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் வரும். இந்த மாதிரி சீன்லாம் வச்சுருக்காங்க. அது நம்ப முடியாது இல்லை. இந்த படம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டு பார்த்தா தான் இந்த பாட்டு புரியும். இருந்தாலுமே ரீமேக் மூவியான பாபநாசம் படம் பார்த்துட்டு கலாபவன் மணி கேரக்டர் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலாபவன் சாஜன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டோடைய ரீகேப் மாதிரி காட்டுறாங்க. அது இன்ஃபர்மேஷனாக ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. டேரக்டர் ஜிது ஜோசப் திஷ்யம் 1 and 2 விட்டுட்டு வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. திஷ்யம் 1 and 2ல் எந்த ஒரு ட்விஸ்ட்டும் கதைக்காக திணிச்ச மாதிரி இருக்காது. ஆனால் ஒரு ட்விஸ்ட்டும் ஆர்கானிக்காக இருக்கும். இந்த படத்துலையும் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும்.